மச்சி டேய் எஃப் சேனலுக்கு மாத்ரா. சைலன்ஸ். ஓடா ஓடா ஓடா. So those two behind point there. ஹாஸ்டல் வார்டன்னா என்னைய தூங்க விட மாட்டேங்கிறாங்க. நான்சென்ஸ். வைடா வைடா. ஸ்டாப் தி நான்சென்ஸ். ஓடியா ஓடியா ஓடியா. டேய் ஓடாதீங்க, நில்லுங்க. ஓயா. உங்க எல்லாத்தையும் சஸ்பெண்ட் பண்ண போறேன். எங்கடா ஓடி ஒளிஞ்சிட்டீங்க? மரியாதையா வெளியே வந்துருங்க. இந்த மேஜர் சந்திரகாந்த பத்தி உங்களுக்கு தெரியாது. மிலிட்டரியில நான் பார்க்காத ராக்கெட் யாரா நீங்க பார்த்துட்டீங்க? எத்தனை வாரம் பார்த்திருப்பேன், எத்தனை ராக்கெட்டை பார்த்திருப்பேன். பிரிட்டிஷ்காரனுடைய பீரங்கியை நேருக்கு நேரா சந்திச்சவன்டா இந்த மேஜர். கம் அவுட். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஃபயர் மாதிரி இருக்கணும். இப்படி நெருப்போட விளையாட எப்படா மேல போவீங்க? நான் 1 2 3 சொல்றதுக்குள்ள மரியாதையா எல்லாரும் வெளியே வந்துருங்க. இல்ல நான் எரிமலையா குமரிடுவேன். கம் ஆன். 1 2 3. See you. Bye டா. டேய் புக் என்னடா தலையில வச்சு படிக்கிற? இப்படி வச்சு படி. நைஸ் கேர்ள். எஸ். புரூஸ், மை டியர் சைனீஸ் கேர்ள், உனக்காக சைனா டீ போட்டு கொண்டு வந்திருக்கேன். எனக்கு வேண்டாம், நான் இப்ப குடிச்சிட்டு வந்தேன். அப்படி சொல்லக்கூடாது. ஒவ்வொரு நாளும் என் கையால போட்ட டீ நீ முதல்ல குடிச்சாதான் அன்னைக்கு என் கேன்டீன்ல வியாபாரம் அமோகமா நடக்குது. குடி. ஒரு கல் ஹாய் மேன். ஆக்காட்டு. ஹாய். காக்கா ஏன் கூப்பிடுது? ஒன்னதான்டா. கம் ஹியர். லைப்ரரியில வாட் டிஸ்டர்ப்? சைனா டீ குடுக்க வந்தேன். உங்களுக்கு ஏன் காண்டு? காலேஜ் கேண்டீன் லீஸ்க்கு எடுத்தா உன் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணுவேன் நீ. அது அவுட். கெட் அவுட். கெட் அவுட் மேன். ஹாய் புரூஸ். நான் அடுத்த வாரம் கனடா போயிட்டு அப்படியே சைனா போறேன். உன் மம்மி டாடிக்கு ஏதாச்சும் மெசேஜ் இருந்தா கொடு. நான் போறப்ப அப்படியே பாஸ் பண்ணிட்டு போறேன். நான் இப்பதான் ஃபோன் பண்ணேன். ஆமா, கனடா எதுக்கு போறீங்க? எதுக்கா? என் மம்மி டாடி அங்கதானே லிவிங்ஸ்டன். லிவிங்ஸ்டன் சினிமாவில் நடிப்பாரு அவரா? அங்கதான் வசிக்கிறாங்கன்னு சொல்ல வந்தேன்டா. உன்னை போக சொல்லி எவ்வளவு நாள் ஆச்சு? புரூஸ், என்னுடைய ஃபாதர் கனடாவுல பெரிய ட்ரம்ஸ் பிளேயர். அவர் வாசிக்க ஆரம்பிச்சாருன்னா அவருடைய வாசிப்புக்கு மூவ்மெண்ட் பண்ணாதவங்களே இருக்க முடியாது. அண்ட் ஒன் மோர் திங், என் மம்மி வெஸ்டர்ன் கிளாசிக் டான்ஸ்ல பெரிய மேஸ்ட்ரோ. அவங்க ஆட ஆரம்பிச்சா என் ஃபாதர் வாசிக்க, என் மம்மி ஆட, நானும் எங்க அண்ணன் உட்கார்ந்து வேடிக்கை பார்க்க ஒரே கூத்தா இருக்கும்.
I know. What yeah? I know. I am your best friend. Okay, Please? okay, okay. Okay? இது பண்ணு. நெக்ஸ்ட் ஏய் இன்னும் போலையா? பேசிக்கிட்டு இருந்தது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. கேண்டீன் காரருக்கு லைப்ரரியில என்ன மேன் வேலை? கோ மேன் கோ அவுட். ஏய் ஸ்டாப். யாரோ குடிச்சு எச்சி வாட்டர் வச்சுட்டு இருக்காங்கல்ல? ஓ வேலை என்ன? அத கொண்டு ஊத்தணும்ல? ஊத்து. ஊத் மேன். இதை எங்க ஊத்துறது? என் தலையில ஊத்து. Sing in the rain. I am singing in the rain. I want more in the rain. I want more. நல்ல வேலை நீயே வந்துட்ட. Morning. தேவா ஒரு நிமிஷம். இன்னைக்கு பிரின்சிபாலோட அர்ஜென்ட்டா ஒரு மீட்டிங் ஒன்று இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ½ கிளாஸ் எடு. எனக்கு மூடு இல்ல, வேற ஆள பாருங்க சார். என்னையா பிச்சைக்காரனை பக்கத்து வீட்டுல பிச்சை எடுன்னு சொல்ற மாதிரி இவ்வளவு கேவலமா சொல்ற? சார் கொஞ்சம் சொல்லுங்க. என்னப்பா கில்ல சொல்ற? நான் என்ன எலிமெண்டரி ஸ்கூல் வாத்தியாரா உன்னை கேள்றதுக்கு? கோச்சிக்காதீங்க சார், கனவுல நிஜம்தான். என்ன பொண்ணு புதுசா இருக்குன்னு பாக்குறியா? ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட், பேர் ஸ்ருதி. அவ கிளாஸ் தான் உன்னை எடுக்க சொன்னேன். என்ன பண்ற? ஸ்ருதியை நான் பாத்துக்கிறேன். இல்ல உங்க கிளாஸ் நான் எடுத்துக்கிறேன். எனக்கு ஜாலியா லேட் ஆகும். That's good. வாவ். ஸ்ருதி எங்க வாசிங்க பாப்போம். ஸ்ருதி என்னாச்சு இவரு தனியாவே வாசிச்சுட்டாரு. சரியான லூசர் பர்பல இருக்கு. சார் சார் பஸ் ஸ்டாண்ட்ல ரயில்வே ஸ்டேஷன்ல ஃபர்ஸ்ட் கலெக்ஷன் ஆவது அள்ளி இருக்கலாம். அன்புள்ள அம்மாவுக்கு உங்கள் மகன் தேவா எழுதி கொள்வது. சின்ன வயசுல நீ எனக்கு வானத்துல இருக்கிற தேவதை பத்தி கதையெல்லாம் சொல்லுவல்ல, அப்படிப்பட்ட தேவதையை நான் நேர்ல பார்த்தம்மா. அவ பேர் என்ன தெரியுமா? ஸ்ருதி. அவளை பார்த்த உடனே என் மனசை பறி கொடுத்துட்டம்மா. மறுபடியும் அவளை எங்க பாப்பேன்னு ஏங்கிட்டு இருந்தேன். ஆனா எப்போ அவ என் காலேஜ்ல வந்து சேர்ந்தாலோ அப்பவே எங்களுக்குள்ள ஏதோ ஒரு பந்தம் தொடர போகுதுன்னு என் மனசு சொல்லுதுமா. நான் எதையும் உன்கிட்ட மறைச்சதில்லை, அதனாலதான் என் காதலையும் உன்கிட்ட சொல்றேன். கண்டிப்பா ஸ்ருதி உனக்கு ஏத்த மருமகளா தான் இருப்பா. மத்தத அடுத்த லெட்டர்ல சொல்றேம்மா. இப்படிக்கு அன்பு மகன் தேவா. அம்மா ஒத்துப்பாங்களா? ஒத்துப்பாங்க. வா அப்பா, என் பொண்ணு சங்கராபுரம் எப்படி வாசிக்கிறா பாத்தீங்களா? இது சங்கராபுரம் இல்லடா, கல்யாணி. இதான் கல்யாணியா? இருக்கட்டும். ஏய், என் பேத்தி ஒரு நாள் காலேஜுக்கு போனதுலயே புண்ணக்கூடிய தோக்கடிச்சுட்டா. அப்படி ஓடு. தொடர்ந்து போனா புண்ணக்குடி ஊரை விட்டே ஓடிடுவாரா. தேங்க் யூ தாத்தா. பிரமாதமா, அப்படி கேட்டதே இல்ல. என்னங்க என்னங்க இது? காலேஜ் போற பொண்ணை உட்கார வச்சுக்கிட்டு கச்சேரி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கும் கிளினிக்கு டைம் ஆகுதுல்ல? அவ வாசிக்கிறத கேட்டு நான் மெய் மறந்துட்டேன். கேட்டு பாரு, நீ கிளினிக்கே மறந்துடுவ. ஒரே நாள்ல என் செல்லம் அவ்வளவு கத்துக்கிட்டாளா? ஐயோ, எங்க செல்லம் வாசி கேப்போம்.
போதும்டா செல்லம், காலேஜுக்கு டைம் ஆகுதுல்ல. ஆக்சுவலா நிறுத்துன்னு சொல்ல மனசே வரல இல்லைங்க. ஆமாமா. நீ ஒண்ணு பண்ணு, காலேஜ் போயிட்டு வந்ததும் மறுபடியும் இதே மாதிரி ஒரு கச்சேரி வச்சுக்கோ. நாங்க எல்லாரும் உட்கார்ந்து எல்லாரும் கேக்குறோம். உட்கார்ந்து. ஓகேவா? டிரைவர், அம்மா. ஸ்ருதியை கொண்டு போய் காலேஜ்ல விட்டுட்டு வா. சரிங்கம்மா. பாய் டாடி. பாய் Bye. மம்மி. டேக் தாத்தா கேர். போயிட்டு வரேன் தாத்தா. பாய். பாய் பாய். யோ குருக்கா, ஜி. நிறுத்தியா? என் பொண்ணு காலேஜ் போய் 3 hour ஆகுது. நீங்க எல்லாம் ரசிச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எல்லாம் ஷேர் பண்ணீங்க. ஓகே, என் பொண்ணு எப்ப வாசிச்சாலும் இதே மாதிரி நீங்க ரசிக்கணும். TKG. வேலைக்கு கவனிங்க, போங்க. அப்போ நம்ம வேலைக்காரங்களுக்கெல்லாம் இனிமே நல்ல வருமானம்னு சொல்லுங்க. ஆமா, ஏண்டாலிங், ம்? மனசாட்சி தொட்டு சொல்லு. நம்ம பொண்ணு வாசிச்சத நீ மனசார ரசிச்ச? ஆமா, பின்ன பிரமாதமா வாசிச்சால. ம்? கேட்டு பாருங்க. இல்ல மாமா? அடி பாவி. ஐயோ, இவ்வளவு பெரிய பஞ்சா? ம், அங்க ஆஹா. மட்டும் என்னவா? சின்னதா தான் வச்சேன். ம். நான் மட்டும் என்ன இழிச்சவாயனா? டபுள் டபுள் பயங்கரமான ஃபேமிலி. மாமா